இன்றைய தினத்தில் இனி நாம் பார்க்கவிருப்பது கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பகுதி. தமிழகத்தின் சட்டப்பேரவை தொகுதிகள் அனைத்தையும் விரிவாக அலசும் பகுதி. நடப்பு சட்டப்பேரவையின் கடைசி கூட்டத்தொடரும் நிறைவடைந்து விட்டது. புதிய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான பணிகள் பல நிலைகளில் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து மதிப்பிடும் முயற்சிதான் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை நிகழ்ச்சி. ஒவ்வொரு தொகுதியையும் சார்ந்த மக்களின் அரசியல் பார்வைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்களை மதிப்பிடுவதற்காக அவர்களை மக்கள் நேரடியாக சந்தித்து கேள்வி எழுப்புகிறார்கள். மாநிலத்தின் பல பகுதிகளிலும் உள்ள தொகுதிகள் ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள உளுந்தூர்பேட்டை தொகுதி. இந்த தொகுதி மக்களின் மனநிலையை பிரதிபலிப்பதற்காக நம்மோடு இணையவிருக்கிறார் தொகுதி முழுவதும் பயணம் செய்து மக்களின் மன ஓட்டத்தை அறிந்து வந்திருக்கும் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டிருக்கும் தொகுதி உளுந்தூர்பேட்டை. இத்தொகுதியின் கூடுதல் சிறப்புகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். ஆயிரத்து 1952 ஆண்டு உருவாக்கப்பட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதி 2008 ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையினை அடுத்து திருநாவலூர், திருவெண்ணைநல்லூர், உளுந்தூர்பேட்டை ஆகிய ஒன்றியங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. சென்னையிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலும் மாவட்ட தலைநகர் விழுப்புரத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் இத்தொகுதிக்கு புகழ் சேர்க்கும் இடமாக இருக்கிறது. அதேபோல் உளுந்தூர்பேட்டையில் உள்ள 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய விமான ஓடுதளமும் இத்தொகுதிக்கு தனித்த அடையாளத்தை தருகிறது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியும் இத்தொகுதிக்குள் அடங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதியில் பேசப்படக்கூடிய முக்கிய தொகுதி உளுந்தூர்பேட்டை தொகுதி. இங்கு பெரும்பாலும் விவசாயம் தான் பிரதான தொழிலாக இந்த மக்களுக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக கரும்பு, நெல், உளுந்து போன்ற பயிர்கள் தான் பெருமளவு இங்கு பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயமே இப்பகுதி மக்களின் பிரதான தொழிலாக உள்ளது. தென்பெண்ணை மற்றும் கெடிலம் ஆறுகளின் வாயிலாக பாசன வசதி வரும் இந்த தொகுதியில் நெல், கரும்பு, உளுந்து, சோளம் போன்றவை பயிரிடப்படுகின்றன. தென் மாவட்டங்களோடு தமிழகத்தின் வட மாவட்டங்களை இணைக்கும் முதன்மை வழியில் அமைந்துள்ள உளுந்தூர்பேட்டை தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,72,569. இவர்களில் ஆண்கள் 1,38,48,048 பேர், பெண்கள் 1,34,479 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 42 பேர். இத்தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த குமரகுரு. உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இதுவரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளில் ஒன்று உளுந்தூர்பேட்டை. இந்த தொகுதியானது ஏராளமான கிராமப்புறங்களை உள்ளடக்கியது. இதுவரை நடந்த தேர்தல்களை பொறுத்தவரை இந்த தொகுதியை திமுக 6 முறை கைப்பற்றியிருக்கிறது. அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் கட்சியானது 3 முறையும், சுதந்திர கட்சியானது 1 முறையும் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 2011 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையானது 2,29,056 இருந்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை பதிவான மொத்த வாக்குகளுடைய சதவீதமானது
83.4. இந்த தேர்தலில் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையானது 10. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் இந்த வேட்பாளர்கள் பெற்ற அந்த வாக்குகளுடைய விவரங்களை பார்க்கலாம். அதிமுகவை சேர்ந்த குமரகுரு 1,14,794 வாக்குகளை பெற்றார். முகமது யூசுப் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர் 61,286 வாக்குகளை பெற்றார். சந்திரசேகரன் சுயேட்சை வேட்பாளர் 3,642 வாக்குகளை பெற்றார். அந்த அடிப்படையில் குமரகுரு இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். உளுந்தூர்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன? தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் என்னென்ன என்ற கேள்விகளுக்கு தொகுதி மக்கள் அளித்த பதில்களை இப்பொழுது பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டை தொகுதி எம்எல்ஏ அவர்கள் இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல குப்பைகளை வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை முன்னாடியோ பின்னாடியோ கொட்டுவாங்க. இப்போ அவர் வீட்டுக்கு வீடு ஒரு குப்பை டஸ்ட்பின் கொடுத்து அதில் கொட்டி வச்சு அதில் மக்கும் பொருள் மக்காத பொருள் தனித்தனியாக பிரித்து வீட்டுக்கு வீட்டு ஆள் அனுப்பிச்சு குப்பையை கலெக்ட் பண்ணுற அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி குளங்களை வந்து தூர்வாரி கைலாச குளத்துக்கு சுற்று சுவர் எழுப்புறதுக்கு இது வாங்கியிருக்காரு. நிறைய குளத்துங்களுக்கு அந்த மாதிரி வாங்கியிருக்காரு. சொத்தி அப்புறம் வாட்டர் டேங்க்கு நீர் சேகரிப்பு திட்டம் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தொகுதியில் எம்எல்ஏ ஒரு குமரகுரு, ஆனால் அவர் இப்போ 2-3 பேராக ஜெயிச்சுக்கின்னு வர்றாரு. ஆனால் மக்களை வந்து சரியாக சந்திக்கிறது இல்லை. 2வது அவங்களுடைய கோரிக்கை வந்து எங்களுக்கு விவசாயிக்கு சம்மந்தப்பட்டது வந்து அவங்களுக்கு பொறுப்பு இல்லாத மாதிரி இருக்காங்க. நகருக்கும் பக்கத்தில் 2வது உலக மகா யுத்தம் காலத்தில் கட்டப்பட்ட அந்த ஏர்லைன்ஸ் வீணாக அந்த இடங்கள் கூறாக கிடக்கிறது. அந்த இடத்தில் ஒரு தொழிற்சாலை அமைத்து கொடுத்தால் இந்த பகுதி மக்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். குமாரமங்கலம், வெள்ளையூர், குணலவாடி, எடைக்கல் பல கிராமங்களை சுற்றி வனத்துறையை சுற்றி பாண்டூர் நிறைய கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் விவசாயிகள் எந்த பயிர் செஞ்சாலும் காற்றில் உள்ள வனவிலங்குகளால் அழிவு உண்டாகுது. அதனால் அந்த வனத்துறை ஓரமுள்ள நிலங்களுக்கு முள்வேலி அமைத்து அந்த வனவிலங்குகளால் விவசாய மாசலுக்கு அழிவு இல்லாததுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். உளுந்தூர்பேட்டையில் எக்ஸ்பிரஸ்வேலோ மற்ற அனைத்து ரயில்களும் நிற்கக்கூடிய வசதி இல்லை. உளுந்தூர்பேட்டையிலிருந்து வேலைவாய்ப்புக்காக பெங்களூருக்கும் பாம்பேவுக்கும் மற்றும் கேரளாவுக்கும் செல்கிறார்கள். அனைவரும் விருதாச்சலம் ரயில் நிலையம், விழுப்புரம் ரயில் நிலையம் சென்று எல்லோரும் செல்ல வேண்டிய சூழ்நிலை மிகவும் சிரமமான சூழ்நிலையும் அவருடைய பொருட்களை டாடா ஏசியில் எடுத்துக்கொண்டு ரொம்ப தூரம் பயணம் செய்து அவர்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இவ்வளவு வசதி உளுந்தூர்பேட்டையில் இருந்தும் இங்கு அனைத்து ரயில்களும் நிற்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். திருநாவூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த ஆதனூர் கிராமம் எங்கள் கிராமம். அந்த ஆதனூர் கிராமத்திற்கும் உளுந்தூர்பேட்டை தாலுகாவுக்கும் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் உள்ளதால் பெண்கள் பிரசவ காலத்திலும் மற்றும் அவசர சிகிச்சை நோயாளிகளும் உளுந்தூர்பேட்டை செல்ல மிகவும் சிரமப்படுகிறார்கள். நெடுங்காலமாக உளுந்தூர்பேட்டை ஆதனூர் கிராமத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு மனு செய்திருந்தும் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இன்றைய தினத்தில் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பகுதியில் இருக்கிறோம். தொகுதியில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை தீர்க்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று வாக்காளர்கள் கேட்ட கேள்விக்கு உளுந்தூர்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அளித்த பதில்களை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தின் பிற தொகுதிகளைப் போலவே உளுந்தூர்பேட்டை தொகுதியிலும் நீண்டகால பிரச்சனைகள் பல உண்டு. இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக வாக்குறுதி அளித்திருந்த சட்டமன்ற உறுப்பினரை நேரில் சந்தித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்ற நமது செய்தியாளர் முன்னிலையில் அத்தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் கேள்வி எழுப்பினார். நீங்கள் எலெக்ஷன் நிற்கும் போது குடிநீர் பிரச்சனை நிறைய இருந்தது. நம்ம உங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீங்கள் தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க. என்ன அதை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை. நீங்கள் தெரிந்த மாதிரியும் தெரியல. குடிநீர் பிரச்சனை பொறுத்த மட்டும் இப்போ அதிகமாக உளுந்தூர்பேட்டை தொகுதியில் குடிநீர் பிரச்சனை அதிகமாக இல்லை. முன்ன மழை பெஞ்சும் போது வறட்சியாக 3 வருஷம் இருந்தது, குடிநீர் பிரச்சனை இருந்தது. அதில் அம்மா என்ன சொன்னாங்க, கூட்டு குடிநீர் திட்டம் கொடுக்கணும்னு சொல்லி அம்மாவை சொன்னாங்க. அது கொள்ளிட ஆற்றிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் கொடுக்கணும்னு சொல்லி 650 கோடி ரூபா உளுந்தூர்பேட்டை சுற்றி இருக்கிற பகுதி, உளுந்தூர்பேட்டை பேரூராட்சி உள்ளடக்கிய பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் சொல்லியிருந்தாங்க. அது இப்போ 650 கோடி ரூபா ஜீவோ கைதாகிடுச்சு. எந்த நிதி எந்த பேங்கோ இதோட இப்போ வேர்ல்டு பேங்கோ அல்லது ஜப்பான் வங்கியோட டைப் பண்ணி இப்போ டெண்டர் விடணும். அந்த டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது. எல்லாம் பண்ணிட்டாங்க. பிரிமினரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி முதற்கட்ட பணிக்காக 2 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு செய்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்திலே அதுவும் டெண்டர் விடப்பட்டு உளுந்தூர்பேட்டை தொகுதி முழுக்க அந்த கொள்ளிட ஆற்று கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை நான் பெருமையோடு சொல்லி காண்பிக்கிறேன். மார்க்கெட் கமிட்டியில் கூட்டம் நிறைய நெரிசலாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம். அதை நான் மாற்று ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது இன்ன வரைக்கும் செஞ்ச மாதிரியும் தெரியல. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க?
ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் கிட்டத்தட்ட உளுந்தூர்பேட்டை ஒன்றியம், திருநாவலூர் ஒன்றியம் ஆகிய சுற்றுப்புறத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 70-80 கிராமத்திலிருந்து விவசாயிகள் வந்துகிட்டு இருக்காங்க. அங்கே இடவசதி மிக அதிகமாக கம்மியாக இருக்கிற காரணத்தால் அதற்கு வந்து குடோன் கட்டணும்னு கோரிக்கை வச்சோம். அது குடோன் கட்டணம் கோரிக்கை வச்சோன்னே அம்மா அவர்கள் இந்த நடப்பு நிதியாண்டில் இது 1 கோடி ரூபா பெரிய ஒரு சேமிப்பு குடோனும் 50 லட்ச ரூபாயில் ஒரு குடோனும் கட்டுவதற்கு ஆணையிட்டு அது பணிகள் குடோன் கட்டி முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் வந்து சுற்றில் இருக்கிற மக்கள் வந்து திருநாவலூர் சுற்றுப்புறத்தில் வர மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தால் திருநாவலூர் மையமாக வைத்து ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை மாணவர்கள் அம்மாவை ஏற்று சென்ற வருடம் 110 விதியின் கீழே அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கட்டுவதற்கு அங்கே 110 விதிகளை அறிவித்தார்கள். அது இப்பொழுது அங்கே இடம் வந்து 5 ஏக்கர் நிலம் திருநாவலூரில் 5 ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து அந்த பணியை ஆரம்பிப்பதற்கு அனைத்து பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய கருத்தை கேட்கணும், மக்களுடைய கருத்தை கேட்பதற்காக பப்ளிசிட்டி பண்ணி மக்களுடைய கருத்து இங்கே வந்து தூரம் இருக்குது அங்கே வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அங்கே பண்ருட்டிக்கு அருகிலே 15 கிலோமீட்டர் தூரமும், திருவண்ணூர் அது தூரமாக 15 கிலோமீட்டர் தூரமும், திருநாவலூர் உளுந்தூர்பேட்டையில் இருக்கின்ற இந்த ஒழுங்குமுறை போக்குவரத்துக்கும் திருநாவலூருக்கும் 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற காரணத்தினால் மக்களோட கருத்தை கேட்டு உடனடியாக அந்த பணி தொடங்குவதற்கு எல்லா வேலையும் நடைபெற்று இருக்கிறது. இன்னும் அம்மாவர்கள் இன்னும் 10-15 தினங்களுக்குள்ளாக அங்கே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தையும் ஆரம்பிப்பதற்கு அம்மாவை எல்லா கோப்புகளும் தயாராகிறது. அந்த பணியும் நடந்து முடிந்துவிடும் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தொகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று கேட்கப்பட்டதற்கு நிறைவேற்றுவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளதாக ஆவணங்களை காட்டி எம்எல்ஏ விளக்கம் அளித்தார். விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை பேரூராட்சிக்கு தான் பாதாள சாக்கடை திட்டம் அறிவிச்சாங்க. அதில் வந்து சில இடப்பிரச்சனைகள் இருந்த காலத்தினால சில காலதாமதம் ஏற்பட்டது. இப்போ அதெல்லாம் முடிச்சு இப்போ 32 கோடி ரூபாயில் டெண்டர் விடப்பட்டு இப்போ வந்து சேங்ஷன் பண்ணி இப்போ வந்து நாளைக்கு மறுநாள் வந்து ஜியோ கைத்தாகி நாளைக்கு மறுநாள் ஆரம்பிக்கிறதுக்கு ஏஎஸ் கொடுத்துட்டாங்க, ஒர்க்காக கொடுத்துட்டாங்க, மெட்ராஸ் கம்பெனிக்காரர் கொடுத்துட்டாங்க. 32 கோடி ரூபாயில் பணி ஆரம்பித்து நாளைக்கு மறுநாள் அந்த பணி பாதாள பணி ஆரம்பிக்கிறது நம்ம அம்மாவோட ஆசையோடு ஆரம்பிக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் காலதாமதம் ஏற்பட்டது. இருந்தாலும் வந்து பணியை உடனே இப்படியே ஆரம்பித்து அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அம்மா பணி ஆரம்பிக்க போகிறாங்க. சட்டமன்ற உறுப்பினராக தொகுதியில் நிறைவேற்றிய பணிகள் என்னென்ன, செய்து முடிக்க இயலாதவை என்னென்ன? உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருடன் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். அதாவது இந்த 5 ஆண்டுகளில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய பணி, இந்த தொகுதி மக்களுக்காக நான் இவ்வளோ பெரிய பணி செஞ்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நினைக்கிற பணிகள் இந்த மாதிரி பணிகள்? மாண்புமிகு தமிழக அம்மா அவர்கள் 3ஆம் முறையாக தமிழக பொறுப்பேற்று உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு அளவு கடந்த 40-50 ஆண்டு காலமாக செய்து முடிக்காத சாதனைகள்லாம் அம்மா அவர்கள் 3 ஆண்டு செய்து முடிச்சிருக்காங்க. இந்த ஆண்டில் செஞ்சுருக்காங்க. சொல்லணும்னா எக்கச்சக்கமாக சொல்லலாம். அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் உளுந்தூர்பேட்டையில் இருக்கின்ற அரசு ஆண்கள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கிட்டத்தட்ட 50 இடத்துல 2000 மாணவிகள் படிச்சிருந்தாங்க. அது இட வசதியே இல்லாமல் இருந்தது. அதை இப்போது அம்மா அவர்கள் அதை கருத்தில் கொண்டு அங்கே திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலே 3 ஏக்கர் இடத்தை ஒதுக்கீடு செய்து அந்த மாணவிகள் நலனை அக்கறை கொண்டு அந்த 3 ஏக்கர் இடத்தை கொடுத்து அதுக்கு நபார்டு திட்டத்தின் மூலமாக 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு 3.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மாணவிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்து இன்னும் 1 மாதத்துக்குள்ளாக அதை திறக்கப்பட்டு அந்த மாணவிகள்லாம் நல்ல காற்றோட்டத்துடனும் தேசிய நெடுஞ்சாலையிலே மாணவர்கள் செல்வதற்கு அம்மா வழிவகை செய்திருக்கிறார்கள். பெரிய சாதனை ஒன்று. அதன் பிறகு உளுந்தூர்பேட்டையிலே ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மக்கள் கேட்டது. அங்கே வழக்கறிஞர்களும் பொதுமக்கள் கேட்டார்கள். அதற்கு 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஒதுங்கின்ற நீதிமன்ற வளாகத்தை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அம்மா அவர்கள். 2. அதே போல உளுந்தூர்பேட்டையில் இருக்கின்ற கிராமங்களில் இருக்கிற சாலைகளில் இருக்கின்ற மேம்பாலங்கள், தரைப்பாலங்கள், பிள்ளையார்குப்பம் தரைப்பாலம் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக தரைப்பாலமாக இருக்கிறதை மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதை அம்மாவர்கள் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து ஓராண்டுக்குள்ளாகவே 8.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தரைப்பாலத்தை மேம்பாலம் கட்டி அம்மாவர்கள் திருக்கரங்களால் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, 5 ஆண்டுகளாக நான் வந்து இந்த உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியை உறுப்பினரானது பிறகு இந்த 5 ஆண்டுகளில் இந்த தொகுதிக்கு இப்படி ஒரு வேலையை செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் வருந்தக்கூடிய வேலைகள் அது மாதிரி எதனா இருக்கு? நான் இந்த 5 ஆண்டு காலமாக இந்த உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு செய்யலை என்ற வருத்தப்பட வேலைன்றது ஒன்றும் எதுவுமே இல்லை. அதனுடைய உளுந்தூர்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வந்து அதற்கு வந்து அவசர சிகிச்சை பிரிவும் கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மையமாக இருக்கிறது. எங்கே தேசிய நெடுஞ்சாலையில் மையமாக இருக்கிற காரணத்தினால் உளுந்தூர்பேட்டை பொது மருத்துவமனைக்கு வேணும் கேட்டிருக்கோம். அதுக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிதி வந்த உடனே ஆரம்பிக்க நேற்றைய முன்தினம் கூட அமைச்சர் சுகாதார அமைச்சர் கேட்டேன். உடனடியாக அது கைதிற்கு உடனடியாக உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்கார். அது ஒன்று தான்
இன்னும் தயாராக அது ஒன்று செஞ்சு முடிச்சிட்டாங்க. முழுமையாக உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு எல்லா பணிகளும் அம்மாவோட அரசு செஞ்சு முடிச்சிருக்காது என்பதுதான் என் மனநிறைவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உளுந்தூர்பேட்டை தொகுதி மக்களின் மன ஓட்டத்தை அறிந்து வந்திருக்கும் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜோதி நரசிம்மன். இந்த தொகுதியில் உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய பணிகள் என்று என்னவெல்லாம் இன்னும் காத்திருக்கின்றன? விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி அதிக கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. பெரும்பாலும் இந்த பகுதியில் விளைவிக்கப்படுகின்ற விளை பொருட்கள், அதாவது விளைநிலங்களில் விளைவிக்கப்படுகிற பொருட்களை கொண்டு செல்வதற்கு சாலை வசதி தங்களுக்கு பெருமளவு தேவை என்று இந்த மக்கள் கோரிக்கையாக இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் அதிக அளவு சாலை வசதி, புதிய சாலைகள் நிறுவப்பட்டிருப்பதாக இந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக கிராமங்களில் உள்ள சிறு குறு பாலங்கள் அதிக அளவு கட்டி மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதியில் மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது அரசு கலைக்கல்லூரி. அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்பது இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. மேலும் இந்த பகுதியில் பெரிய அளவில் தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை என்றும் அரசு அதுபோன்ற திட்டங்களை இந்த பகுதியில் உருவாக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள மஞ்சள் உற்பத்தி செய்வது உளுந்தூர்பேட்டை ஒரு முக்கியமான பகுதி. இந்த மஞ்சள் உற்பத்தி செய்வது, மஞ்சள் பாலிஷ் போடுகிற ஒரு நிறுவனத்தை இங்கு நிறுவ வேண்டும் என்பதும் அந்த மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. குறிப்பாக அதிக அளவு வனப்பகுதிகள், அதாவது புஷ்பாரஸ் என்று சொல்லக்கூடிய காப்பு காடுகள் நிறைந்த இந்த பகுதி. இந்த பகுதியில் உள்ளே இருக்கிற மான் இனங்கள் அங்கு தண்ணீர் தேங்கி நிற்க முடியாததால் விளைநிலங்கள் வந்து பயிர்களை சேதப்படுத்துவதாகவும் அதனை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அதை மாற்றி அமைக்காது, அதாவது மான்களுக்கு தேவையான தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள்.